வடபணியில் சினிமா வாய்ப்பு தேடி வரும் சில இளைஞருடைய கதையை தான் நான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் போட்டுட்ருக்கிறேன். இன்றைக்கி போடக்கூடிய அந்த பொதுமுகத்தினுடைய பெயர் மீனா. அவங்க நாகர்கோயிலை சார்ந்தவங்க. நாகர்கோயிலில் இருந்து கஷ்டப்பட்டு படிப்பதற்காக சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்தப்போ படிச்சுக்கிட்டே என்ன பண்ணாங்க, சின்ன சின்ன நாடகங்கள் கூப்பிட்றாங்க, அதிலெல்லாம் நடித்தாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் எதையாவது ஒரு ரோல் உள்ளே நுழைஞ்சிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதில் ஒரு முயற்சியாகத்தான் வடபழனியில் ஒரு டைரக்டரை போய் பார்த்தாங்க. அந்த டைரக்டரு, அம்மா ஃபஸ்ட்டு நீ ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், ஃபோட்டோ ஷூட் பண்ணி உன்னுடைய ஃபேஸ்லாம் எங்கள் சினிமாவுக்கு சரியாக இருந்தால் உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொன்ன உடனே அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுச்சு. அது இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஆகக்கூடிய பணத்தை எல்லாமே நீதாம்மா போடணும், கம்பெனி புதுமுகங்களுக்கெல்லாம் செலவழிக்காது, நடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செலவழிக்கும் அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லவும், எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்ட உடனே, நீ நேராக ஸ்டூடியோவுக்கு வாமா, ரொம்பலாம் செலவாகாது, அங்கே என்ன ஆகுதோ அதை மட்டும் நீ கொடுத்துருமான்னு சொன்ன உடனே ஒரு சின்ன அமௌண்ட்டை கேட்டாங்க. அந்த பணத்தை கொடுத்துட்டு ஃபோட்டோ ஷூட் ஒன்று நாங்கள் பண்ணிக்கிச்சு அந்த அம்மா பண்ண உடனே இந்த ஃபோட்டோ ஷூட்டை அவர் ப்ரொடியூசர் பார்த்த உடனே, இந்த பொண்ணு நம்மளுடைய படத்துக்கு ஹீரோயினாக எடுத்துக்கலாம் சார், செகண்ட் ஹீரோயினாக எடுத்துக்கலாம், நம்ம கதையினுடைய இதில் கரெக்டாக வருது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பெண்ணை தொடர்பு கொண்டாங்க. அந்த மீனா உடனே சரின்னு சொல்லிவிட்டு நேராக வடபழனியில் அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக வந்தாங்க. படத்தில் நடிக்கும் பொழுது அவங்க அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சரியாக அவங்களுக்கு புரியல. அதாவது புதுமுகங்களுக்கெல்லாம் மரியாதைகள் கண்டிப்பாக இருக்காது. வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சேர் போடணும், இங்கே உட்காரணும், அதெல்லாம் கிடையாது. இவங்க தான் மற்றவங்களுக்கெல்லாம் செய்யணும் என்பதை அவங்க முன்னாடியே உணர்ந்துக்கிட்டாங்க. உணர்ந்த உடனே எடுத்தோடனே ப்ரொடியூசர், ஏமா போய் காப்பி கொண்டு வாமா அப்படின்னு உடனே காப்பி எடுத்து அவங்க ஊற்றி கொடுத்தாங்க. குடித்தார். முடித்த உடனே அவர் பார்த்துட்டு, ஏம்மா நீ ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸ் ஆடுமா பார்ப்போம், அந்த மூமெண்ட்டு நல்லா இருக்கான்னு சொல்கிறோன்னே அந்த பொண்ணுக்கு டான்ஸ் தெரிஞ்சதுனால அந்த மீனா டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் ஆடினோடனே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டான்ஸை பார்த்த உடனே, சரி வாமா நீ நாளைக்கு காலையில் ஷூட் வச்சுக்கலாம், இந்த ஷூட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டான்ஸ் மூமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நீ நேராக அந்த சீனுக்குள்ளேயே போகணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலை அவங்க போயிட்டாங்க. அப்போ ப்ரொடியூசர் என்ன பண்ணார், இல்லை இன்றைக்கி ஷூட் இல்லைம்மான்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சிட்டார். இன்றைக்கி அவங்களுக்கு நேரம் போயிடுச்சு. இப்படியே 2-3 நாட்கள் ஷூட்டு இல்லைன்னு அனுப்பிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு வெறுப்பாக போயிடுச்சு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு சினிமாக்காரர், புதுமுகக்காரர், அவர் சொன்னார், ஏம்மா சினிமானா பொறுமை இருக்க தான் செய்யும், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஷூட்டிங் நடத்திட முடியாது, அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ தான்மா நீங்கள் போக முடியும், நீ சும்மா இவங்க இஷ்டத்துக்கெலாம் அங்கெல்லாம் நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கு சரின்னு சொல்லி அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ இப்படியே போகும்போது அடுத்த நாள் ஷூட்டிங் போகும்போது இவங்களுக்கு ஒரு சின்ன சீனை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த சீனை கொடுத்த உடனே அந்த சீனுடைய அவங்க என்ன டைரக்டர் நினைக்கிறாரோ அதை அழகாக நடித்தாங்க. நடித்த உடனே அவர் ப்ரொடியூசர் சொல்கிறாரு, அப்பா இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு ஹீரோயினாகவே போட்டுக்கிருந்துருக்கலாமே, செகண்ட் ஹீரோ நம்ம போட்டுட்டோம், ஆனால் நல்லா அழகாக நடிக்கிறாங்க, ஒரு லவ் சீன் எடுத்த உடனே லவ் சீனில் ரொமான்ஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க, இவங்களை கண்டிப்பாக நல்லபடியாக நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது, மீனா வீட்டிலேருந்து. மீனா வீட்டில் ஃபோன் வந்தோடனே, அம்மா உங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, சாகப்போகிற ஸ்டேஜில் இருக்காங்க, உடனே புறப்பட்டு வாங்க அம்மான்னு சொன்ன உடனே போய் இவங்க டைரக்டர்கிட்ட சொல்லும்போது டைரக்டருக்கு என்ன செய்கிறது தெரியல, சரி போயிட்டு வாம்மா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க மறுபடியும் நேராக நாகர்கோயிலுக்கு வராங்க. திரும்பியும் அவங்களுக்கு எங்கள் அம்மாவை இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சினிமாவுக்கு போக முடியாத நிலைமை ஏற்பட்டுருது. வேறு வழியே இல்லாமல் அவங்க நாகர்கோயிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு தன்னுடைய சினிமா வாய்ப்பை இழக்கிறாங்க. இதுதாங்க அவங்களுடைய கதை. இதோட முடிச்சு.